பாருங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த சண்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணதான் போறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்குலாம். எங்கன்னு பாத்தீங்கன்னா, சோறு பஜாருக்கு பக்கத்துல இன்னொரு மார்க்கெட் இருக்கு, லஜபதி ராய் மார்க்கெட்னு. அங்கதான் போயிட்டு இருக்கோம் நாங்க கிளம்பி காலையிலேயே ஆட்டோ எடுத்துட்டு. பாத்தீங்கன்னா இது ஒரு 9 மணி போல இருக்கு ஆகுது. ஆனா பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் பாருங்க இங்க இந்த மார்க்கெட்ல 9 மணிக்கெல்லாம். சோறு பஜார்ல காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் 9 மணிக்கெல்லாம் செம்ம கூட்டம். எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா சோறு பஜார்ல. காலையிலே வந்து பாத்தீங்கன்னா 10 மணி ஃபுல்லா எவ்வளவு கூட்டம் பாருங்க. சோறு பஜார் வெளியே எவ்வளவு கூட்டம்னா சோறு பஜார் உள்ள எவ்வளவு கூட்டம் இருக்கும் நீங்களே பாத்துங்க. இது சோறு பஜார் வெளியே இருக்கிற அவுட் சைடு தான் இது. ரோட்ல பாத்தீங்கன்னா ஷூ ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. இங்க வெளியிலேயே வாங்கிட்டு போறாங்க எல்லாருமே. பாக்குறதுக்கு எவ்வளவு இதா இருக்கு பாருங்க. நம்ம காலையில 9 மணி எப்போ பாத்துட்டு இருக்காங்க அங்க டெல்லியில எல்லாமே. ஒரு வழியா நம்ம வந்துட்டோம் லால் கிலா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். லால் குயிலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லால் குயிலா மார்க்கெட் தான். அங்கதான் வந்துட்டு இருக்கோம் நம்ம. இந்த நீங்க லால் குலா மெட்ரோ ஸ்டேஷன் வந்தா கூட, டெல்லி வந்து நியூ டெல்லியில இருந்து லால் கிலா மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டா கூட நீங்க வந்து அதான் மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாம் வராங்க பாருங்க. அங்கிருந்து இறங்கி அப்படியே ஒரே ரோடு தான். கரெக்டா பாத்தீங்கன்னா கேட் நம்பர் 1 தான் இது. கேட் நம்பர் 1ல இறங்கி நீங்க அப்படியே அந்த கோயில் தெரியுது பாத்தீங்களா, இதான் வந்து உங்களுக்கு வந்து அடையாளம். நீங்க வந்தீங்கன்னா டெல்லி வர போல இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவுறேன். ஆனா எனக்கு வந்து டைம் கிடைக்கணும் கண்டிப்பா. அதுக்கு நான் நேரம் வரணும். எனக்கே வந்து சண்டே தான் டைம் கிடைக்குது. ஆஃபீஸ் லீவ் அதனால தான் வந்துட்டு இருக்கேன் நான். இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க. மார்னிங் சண்டே மார்னிங் இது சும்மா இது மார்னிங் 9 மணி போலதான். ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தான் நான் பொருள் வாங்க போயிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒண்ணுமே வாங்கல, ஏன்னா எல்லாமே சப்ஸ்கிரைபர்களுக்காக தான் வாங்க போயிட்டு இருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கேட்ட எல்லாருக்குமே வந்து நான் இப்போ பொருள் வாங்க தான் போயிட்டு இருக்கேன். யாராவது இந்த வீடியோ மொதட பாக்குறீங்க, நம்ம எம்டி விலாக்ஸ் தமிழ்ல வந்து நீங்க மொதட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா இது வந்து முழுக்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காகவே ஓபன் பண்ணச்சு என்னோட சேனல். ஏன்னா நான் நினைச்சிருந்தேன்னா போய் வீடியோ மட்டும் எடுத்து நான் போட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபரும் நம்ம ஏன்னா வாங்கி கொடுக்கலாம் இங்கிருந்து. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்டுக்கு பின்னாடி அப்படியே ஒரே நேர் ரோடு தான். வந்தோடனே ரைட் சைட்ல ஒரு ஷாப் இருக்கும் பாருங்க, அந்த சந்து மாதிரி போவோம். அங்கதான் பாருங்க ஃபர்ஸ்ட் ஷாப்பே பாருங்க. முதல்ல காலையில ஓபன் பண்ணி வச்சிட்டாரு ஒருத்தர். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கம்மியா தான் கிடைக்குது. ஏர்பட்ஸ் எல்லாம் 400 ரூபாயில இருந்து 200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபேன் பார்த்திருந்தேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஜேபிஎல் உடைய ஸ்பீக்கர் கேட்டிருந்தாங்க. எல்லாமே இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பி. பேர் கூட சேமா வராது. ஆனா அந்த மெத்தட்ல எல்லாமே கிடைக்குதுங்க. ஒன் பிளஸ் போட்டு எல்லாமே நீங்க சொல்றீங்க ரைட்டு, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் கம்மியா கிடைக்குதுன்னு. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல கிடைக்கிறது அதே ஏர்பட்ஸ் அதே பொருள் வந்து நான் இங்க வந்து 200 ரூபாய்க்கு உங்களுக்கு வாங்கி தருவேன். ஓகேவா? நான் எதுக்கு உங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி. நான் வந்து செக் பண்ணிட்டு தான், நல்லா செக் பண்ணிட்டு இந்த ஷாப்ல பாருங்க எல்லா பொருளுமே வச்சிருக்காரு. நம்மளுக்கு தேவையான இந்த ஒயர்லெஸ் ஹெட்போனு எல்லாமே இருக்குங்க. கேஜெட்ஸ் எல்லாமே கிடைக்கும் இங்க சிம்பிளா. ஃபர்ஸ்ட் ஷாப்ல இங்கேயே வாங்கிட்டு போலாம் போல இருந்துச்சு. ஆனா அவ்வளவு கம்மியா சொல்லிட்டு இருந்தாரு. என்னோட குரூப்லயும் நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். தேவைப்பட்டுக்கும் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு தேவை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க கேட்ட பொருள் இந்த ஷாப்ல எல்லாம் தான் கொஞ்சம் உள்ள போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்சங்க வேற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதான் எங்களால மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஏன்னா நம்ம போனை புடிங்கி வந்து ஃபுட்டேஜ் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஃபுல் வீடியோவை உள்ள போய் எடுத்தது வீடியோ எதுவுமே இல்லைங்க. பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் பாக்குறீங்களா, இது வந்து வெறும் 50 ரூபா தான். இந்த ஃபேனு 50 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாரு இவரு. நம்ம வந்து எல்லா மொபைலுக்குமே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பி டைப்ல சி டைப்ல எல்லா பின்னுக்குமே இது கிடைக்குது இந்த மாதிரி ஃபேனு. நீங்க எங்கன்னா போனீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு ரொம்பவும் இதாக இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி போட்டு நம்ம போடும். இப்போ ரன்னிங் போறீங்க வாக்கிங் போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இந்த ஃபேனு குட்டி ஃபேனு 50 ரூபாய்க்கு சொல்லியிருந்தாரு. நம்ம கம்மி பண்ணி கூட ஒரு 10 பீஸ் வாங்கணும்னா 25 ரூபான்னு ஒரு பீஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. மாரி வாங்கி கூட நீங்க இங்க ஹோல்சேல வாங்கி கூட நம்ம ஊர்ல வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரீட்டைல் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோவில் பாக்குறீங்க, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாக்குற என்னோட சப்ஸ்கிரைப் ஏன்னா பொருள் இதுல வேணும் உங்களுக்கு வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. நம்மளுடைய அட்மினுக்கு குரூப் வாட்ஸ்அப் குரூப் அட்மினுக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கன்ஃபார்மா வேணும்ன்ற பொருளை மட்டும் சொல்லுங்க. கன்ஃபார்மா போயிட்டு டைரக்டா போயிட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீக் போயிட்டு வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணலாம் உங்க அட்ரஸ்க்கு. ஓகேவா? இந்த வாரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோல வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம் பொருள் கொரியருக்காக. ஃபுல்லா ட்ரோனு, சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்கு. கேமரா எல்லாமே, ரிமோட் காரு எல்லாமே வேற லெவலுங்க. எல்லாமே ரொம்பவும் கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்கிட்டு வந்தோட சப்ஸ்கிரைபருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களோட டூல்ஸ் கிட்டு
நீங்கள் வீட்டுக்கு தேவையான டூல்ஸ் வேணுன்னா கூட சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ரில்லர் மிஷின் எல்லாமே இருக்குங்க. கட்டிங் பிளேடு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. சரி இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாமே சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அங்க ஒரு கூட்டமா இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹேண்ட் பொருளோ எல்லாமே யூஸ்டு பொருளோ எல்லாமே போட்டு ஒரு மாதிரி அந்த இடம் பாருங்க, பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. சின்ன சந்தில் அங்கங்க ஒரு ஒரு மூலையில உட்காந்து கடை மாரி போட்டு வச்சிருக்காங்க. தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம். ஆனா வீடியோ எடுக்கவே விட மாட்டாங்க. கண்டிப்பா வீடியோவே எடுக்க விட மாட்டாங்க. வீடியோ எடுக்கிற இடத்துல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த தெரிஞ்சு பாருங்க. நாங்க எடுத்துட்டோம், வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இந்த வடக்கன் என்ன பண்ணிட்டாரு, எங்களை கேட்காம நீ ஏன் வீடியோ எடுத்துன்னு சொல்லிட்டு எங்க போனை பிடிச்சி ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டாரு. கொஞ்சம் தள்ளமுள்ள ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருந்து வந்துட்டு இருக்கோம், யூடியூபருக்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஏர்பட்ஸ் எல்லாமே 150 ரூபா 200 ரூபா தான். இங்க வந்து ஃபிக்ஸட் ரேட்டு தான். இங்க எல்லாமே நீங்க போய் கம்மி பண்ணலாம் முடியாது. இந்த மாதிரி வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து இப்போ கடை போட்டிருக்காங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க விற்கிற பொருளை நம்ம கம்மி பண்ண முடியாது. 150 ரூபா 200 ரூபா தான் சொல்லுவாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வர வேண்டியதான். அதுக்கு மேல கம்மி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம இல்லைன்னா இன்னொருத்தர் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியா நல்லாவே இருக்கு. இந்த ஒயர் பாருங்க, வீட்டுக்கு தேவையான 2.5 mm இந்த மாதிரி ஒயர் எல்லா ஒயருமே கிடைக்குதுங்க. இங்க ஒயர்ஸ் எல்லாமே இந்த மார்க்கெட்ல வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும். லைட்ஸ்ல இருந்து பைக்ல செட் பண்ற லைட்டு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பென் டிரைவ் எல்லாமே கிடைக்குது ஒயர்ல இருந்து. இங்க பாருங்க, நீங்களே பாருங்க. அப்படியே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிங்க போயிட்டு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு கிவ்அவே பண்ணலான்னு இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 கமெண்ட் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய கிவ்அவே வந்து நான் வந்து ஒரு ஆஃபரா பண்றேன். இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நாளா கிவ்அவே பண்ணுங்கன்னு. அவங்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்டிப்பா நான் வந்து கிவ்அவே நான் அலௌன்ஸ் பண்றேன். கண்டிப்பா எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா கிவ்அவே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா கண்டிப்பா நான் ஒரு என்னால முடிஞ்சது நான் உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் மாதிரி பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப டெக் சேனல் வச்சிருக்கவங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்றதுக்கு பின்னாடி ஒரு லைட் மாரி இருக்கும், நல்லா இருக்கும். அது பிங்க் கலர் லைட், டியூப் லைட் மாரி, அதுல கலர் லைட் இருக்கும். அதான் நாங்க கேட்டுருந்தோம். இங்க பாருங்க எவ்வளவு ப்ளூடூத் ஸ்பீக்கர், எல்லாமே எவ்வளவு ஸ்பீக்கர் பாருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா 100 ரூபாய் தான். நம்ம எடுக்கிறத பொறுத்து இருக்குது. ஆனா இங்கேயே செக் பண்ணி வாங்கிக்கணும். உங்க ஒர்க் ஆனா மட்டும் தான், ஒர்க் ஆகாது அதுல நிறைய பீஸ் இருக்கும். ஒர்க் ஆகுறது மட்டும் நம்ம பார்த்து தேடி வாங்கிக்க வேண்டியதான், நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு. ஏன்னா ஒர்க் ஆகாததும் இருக்கும், அது நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம போய் ரெடி பண்ணிங்கன்னா 10-20 ரூபாய்க்கு கூட கொடுத்துட்றாங்க. ஒர்க் ஆகாத பொருள் கூட நம்ம கேட்டா அதில் இருக்க பேட்டரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும்ல. அதனால அது போல வாங்கிட்டு போகலாம். வீணா போன பொருளும் இருக்குது, அதை நம்ம கம்மி ரேட் பண்ணி நம்ம வாங்கிட்டு போயிடலாம் தேவையானது. இங்க பாருங்க, அந்த காலத்து ரேடியோ, டிவி, லேப்டாப் எல்லாமே இருக்கு. ஆனா இது ஒர்க் ஆகுமா தான் டவுட்டு. பாருங்க, லேப்டாப் கூட ஒரு கையில வச்சுட்டு கீழே வைக்கிறாரு பாருங்க, நீங்களே பாத்தீங்க அந்த லேப்டாப். அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 250 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது ஒர்க் லைட்டிங் இருக்குது அதுல. ஆனா ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நாங்க எதுவும் கேட்கல. நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம லேப்டாப் மொபைல் மார்க்கெட் தான் போக போறோமே. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அங்க போய் நம்ம வீடியோ பிடிச்சி ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கணும். நம்ம கேமராமேனுக்கு வேணுமா, அங்க போய் வாங்க போறோம் லைவா. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவா நான் உங்களுக்கு வந்து நான் இதில் போஸ்ட் போடுறேன். கண்டிப்பா நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. எல்லா வீடியோவுமே வரும். தேவையான பொருள் வீடியோல பாக்குற பொருள் நீங்க கேளுங்க. வீடியோல பார்க்காத பொருள் கேட்காதீங்க. ஏன்னா ஓல்டு வீடியோல இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்போ நம்ம நேரம் அங்க சோறு பஜல் எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப எதுவுமே கிடைக்க மாட்டேது. எல்லாம் வீடியோவே எடுக்க விடல. பாருங்க நான் வீடியோ எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு. வீடியோவே எடுக்க விடல. டிவில இருந்து எல்லாமே இருக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வரீங்கன்னா உங்க மனசு திருப்திக்கு நீங்க வாங்கிட்டு போகலாம். ஒரு 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்தா கூட உங்க மனசு நிறைவா நீங்க வாங்கிட்டு போகலாம். அவ்வளவு பொருள் வாங்கிட்டு போகலாம். எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது. எல்லாம் கேட்டு பார்த்தோம். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் தான் வந்து சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறாங்க. ஏன்னா 2 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க எல்லாமே. நீங்க சின்ன சின்ன இந்த கேஜெட்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக் பொருள் வந்து எல்லாமே வந்து 2 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மார்க்கெட்ல சொல்றாங்க. ஆனா நாங்க இது வரைக்கும் பார்க்கல அந்த 2 ரூபாயில ஸ்டார்ட் ஆகிற பொருள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கார் வீடியோ, நம்ம ட்ரோன் வாங்குற கடைக்கு போறோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் நான் போஸ்ட் போட போறேன். நான் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற பொருளை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிவ்யூ பண்றேன். கிவ்அவே நான் பண்ண போறேன். உங்களுக்கு கிவ்அவேல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கிவ்அவே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கேமரா கேக்குறீங்க. கேமரா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா நான் நெக்ஸ்ட் வீக் போறேன். அப்ப கிளியரா உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் கேமராவில் என்ன ரேட் வருது, என்ன குவாலிட்டியில வருதுன்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு லைட் ஒன்று வாங்கணும் ஆசைன்னா நம்ம இப்போ நம்மளுடைய சேனல்லே வந்து நான் இப்போ ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். நம்ம பொருள் வாங்கிட்டு பொருளாம் நம்ம அன்பாக்சிங் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டியூப் லைட் வாங்கலான்னு பார்த்தேன். பேக் சைடில் வைக்கிறது பிங்க் கலர்ல. இங்க பாருங்க லைட் கார்டு எங்க இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூப் லைட் வாங்கினேன். அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சொல்லியிருந்தாரு. ஐயோ எப்பா 100 ரூபாய் ஓகே தான் எனக்கு. ஏன்னா ஆன்லைன்ல பார்த்தாலே 300-400 ரூபா வருது. இது 100 ரூபாய் இவங்ககிட்ட நம்ம பேரம் பேசுறதுக்குள்ள நம்ம டைம் ஆயிடும். அதுக்குள்ள ஒரு 4-5 வீடியோ எடுத்துடலாம்
அப்படின்னு சொல்லி 100 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இருந்து எரிய வச்சு காமிச்சாரு. எல்லாமே நல்லா இருக்கு. நான் ஒரு லைட் மட்டும் போதும், சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். யாராவது இது பேர் கேஜெட்ஸ் எது வேணுமோ நீங்க வந்து நம்ம சேனல்ல நீங்க உங்களுடைய அட்மினுக்கு வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னால முடிஞ்சதை நான் கொரியர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்றோம். ஓகேவா? இந்த சேனல் நம்ம எம்டி விலாக்ஸ் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காகவே உருவாக்கப்பட்ட சேனல் இது. அடுத்த வீடியோ என்ன அப்லோட் பண்ண போறோம்னா, நம்ம வந்து ரிமோட் காரு, ட்ரோன் கேமரா எல்லாமே வாங்கியிருந்தோம். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. அந்த வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ண போறேன் நெக்ஸ்ட் வீடியோ. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் வந்து நாங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மார்க்கெட்டு போறதுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.